சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை துறையிலேருந்து ஜாப் வேகன்சி வந்துக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சேனல் ஆரம்பித்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு இருக்கு நண்பா. நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் இருக்குதுன்னே தெரியல நண்பா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடச்சினாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எனக்கு ஜாப் கிடச்சாலும் நான் சொல்கிறேன் நண்பா. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2025 கிராஜுவேட் ட்ரைனிங்காக இதில் சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி வேகன்சியும் மெனி வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. வாங்க வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுப்பாங்க நண்பா. அதனால் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமில் தான் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருந்தால் அந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓபிசி கேண்டிடேட் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 55% மார்க் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டிகிரியில் குவாலிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நண்பா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நண்பா. அந்த பர்சன்டேஜ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூணாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2022 அல்லது அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருவாங்க நண்பா. ஏஜ் லிமிட் 30 இயர்ஸுக்கு உள்ள இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. பிடபிள்யூபிடியில் உங்களுக்கு பொது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. முன்னாள் படை வீரர் எக்ஸர்வீஸ் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 33,300 சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இது கவர்மெண்ட் ஸ்கீம்ங்கிறதுனால உங்களுக்கு சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் இருக்குது நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இது செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுகிய பட்டியல்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் யார் எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணணும் நண்பா. ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் லிங்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே கேட்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் நண்பா. பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 3/3/2025. அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 15/3/2025 உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகின்னு சொல்லிக்க நண்பா. அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நண்பா. அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. அவங்க அக்ரி முடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குது நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.